எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஜெனரல் ஸ்டடீஸ் 8th சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 1. ஏற்கனவே 6ஆம் வகுப்பு சயின்ஸ் புத்தகத்திலிருந்தும் 7ஆம் வகுப்பு சயின்ஸ் புத்தகத்திலிருந்தும் ஏற்கனவே 4 காணொளிகள் 8 காணொளிகள் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம், போய் பார்த்துக்குங்க. இப்போ 8ஆம் வகுப்பு இதில் மொத்தம் 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது ஆங்கிலேய அழகுமுறை? கீழ்கண்டவற்றுள் எது ஆங்கிலேய அழகுமுறை? இதுக்கு சரியான விடை எஃப்பிஎஸ். என்னன்னா ஃபுட் பவுண்ட் செகண்ட், இதுதான் இதனுடைய ஃபுல் ஃபார்ம். அடுத்து, மின்னோட்டம் என்பது அடிப்படை அளவு ஆகும். அடிப்படை அளவு. அடுத்து, வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, கெல்வின். அடுத்து, 4வது கேள்வி, ஒளிச்செறிவு என்பது டேஸின் ஒளிச்செறிவாகும். இதுக்கு சரியான விடை கண்ணுறு ஒளி. அடுத்து, 5வது கேள்வி, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்புகள் நெருங்கி இருப்பது. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்புகள் நெருங்கி இருப்பது. இதுக்கு சரியான விடை நுட்பம். அடுத்து, 6வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது? இதில் தவறானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, தோராயம் என்பது துல்லியமான மதிப்பை தரும். அடுத்து, 7வது கேள்வி, திண்மக்கோணம் டேஸ் என்ற அலகில் அளக்கப்படுகிறது. திண்மக்கோணம் டேஸ் என்ற அலகில் அளக்கப்படுகிறது. இதுக்கு சரியான விடை ஸ்ட்ரேடியன். ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்து, இனி வரக்கூடிய 3 கேள்வி, கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான ஒன்றை தேர்வு செய்க. பாருங்க, முதல்ல என்ன கொடுத்துருக்குறாங்க? கூற்று, எஸ்ஐ அலகுமுறை அளவீடுகளுக்கான மிகச்சரியான முறையாகும். காரணம், வெப்பநிலைக்கான எஸ்ஐ அலகு கெல்வின். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அதாவது கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி, மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம். அடுத்து, 9வது கேள்வி, கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான ஒன்றை தேர்வு செய்க. பாருங்க, கூற்று என்ன? மின்னோட்டம், பொருளின் அளவு, ஒளிச்செறிவு ஆகியவை அடிப்படை இயற்பியல் அளவுகளாகும். காரணம், இவை ஒன்றோடொன்று சார்புடையவை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்து, 10வது கேள்வி, பாருங்க, கூற்று என்ன? திண்மக்கோணத்தின் அலகு ரேடியன். காரணம், ஒரு வட்டத்தின் ஆரத்திற்கு சமமான வில் ஒன்று வட்டத்தின் மையத்தில் ஏற்படுத்தும் கோணமே ஒரு ரேடியன். அப்ப இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. அடுத்து, 11வது கேள்வி, ஒரு பொருளின் குளிர்ச்சி அல்லது வெப்பத்தின் அளவானது டேஸ் என குறிப்பிடப்படுகிறது. ஒரு பொருளின் குளிர்ச்சி அல்லது வெப்பத்தின் அளவானது டேஸ் என குறிப்பிடப்படுகிறது. இதுக்கு சரியான விடை வெப்பநிலை. அடுத்து, 12வது கேள்வி, மின்னோட்டத்தினை அளவிட பயன்படும் கருவி. மின்னோட்டத்தினை
அளவிட பயன்படும் கருவி டேஸ் ஆகும். இதுக்கு சரியான விடை அம்மீட்டர். அம்மீட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, அம்மீட்டர். அடுத்து 13வது கேள்வி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மனித உடலின் சாதாரண வெப்பநிலை. மனித உடலின் சாதாரண வெப்பநிலை. இதுக்கு சரியான விடை 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் மற்றும் 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். அது செல்சியஸில் குறித்தா 36.9 டிகிரி செல்சியஸ். செல்சியஸில் 36.9 டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட்டில் இந்த 98.4 மற்றும் 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். அடுத்து 14வது கேள்வி, டேஸ் கணினி நினைவகங்களில் பயன்படுத்தப்படுகிறது. இதுக்கு சரியான விடை மீ கடத்திகள். மீ கடத்திகள். அடுத்து 15வது கேள்வி, டேஸ் என்பது உணரப்படும் ஒளியின் திறனாகும். டேஸ் என்பது உணரப்படும் ஒளியின் திறனாகும். இதுக்கு சரியான விடை ஏ மற்றும் பி இரண்டுமே சரி. ஒளிப்பாயம், ஒளித்திறன். அடுத்து மின்னோட்டம் ஐ சமம். மின்னோட்டம் ஐ சமம் Q/T. Q/T. அடுத்து மின்னூட்டத்தின் அலகு. மின்னூட்டத்தின் அலகு. இதுக்கு சரியான விடை கூலும். கூலும். அடுத்து 18வது கேள்வி, ஒரு புத்தகத்தின் நீளம் 15 சென்டிமீட்டர் என்றால் அதன் எண் மதிப்பு எவ்வளவு? ஒரு புத்தகத்தின் நீளம் 15 சென்டிமீட்டர் என்றால் அதன் எண் மதிப்பு எத்தனை? 15. ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி தான். அடுத்து 19வது கேள்வி, அடிப்படை அளவுகளை அளக்க பயன்படுவது. அடிப்படை அலகுகள். அடுத்து 20வது கேள்வி, பனிக்கட்டியின் உருகுநிலை. பனிக்கட்டியின் உருகுநிலை 0 டிகிரி செல்சியஸ். 0 டிகிரி செல்சியஸ். அடுத்து பாரன்ஹீட் அளவீட்டில் உள்ள பிரிவுகளின் எண்ணிக்கை. பாரன்ஹீட் அளவீட்டில் உள்ள பிரிவுகளின் எண்ணிக்கை. இதுக்கு சரியான விடை 180. 180. அடுத்து ஒரு கூம்பின் உச்சியில் உருவாகும் கோணம். ஒரு கூம்பின் உச்சியில் உருவாகும் கோணம் திண்ம கோணம். திண்ம கோணம். அடுத்து கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரின்னு பாருங்க. கூற்றுன வெப்பநிலையானது செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின் போன்ற அலகுகளில் அளக்கப்படுகிறது. வெப்பநிலை மானிகளில் சில பொதுவான திட்ட அளவுகளில் தரப்படுகின்றன. இதுக்கு சரியான விடை கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்து 24வது கேள்வி பாருங்க, கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான ஒன்றை தேர்வு செய். கூற்று, மருத்துவ வெப்பநிலை மானிகளில் அளவீடுகள் ஃபாரன்ஹீட் அலகில் குறிக்கப்பட்டுள்ளன. காரணம், வானிலை அறிக்கைகளில் வெப்பநிலையானது செல்சியஸ் அலகில் கொடுக்கப்படுகிறது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அன்று. அடுத்து 25வது கேள்வி, எஸ்ஐ முறையில் உள்ள அடிப்படை அளவுகள் எத்தனை? எஸ்ஐ முறையில் உள்ள அடிப்படை அளவுகள் எத்தனை? 7. அடுத்து 26வது கேள்வி, கடிகாரத்தில் ஒரு மணி நேரத்தில் அதாவது நிமிடமுள் எத்தனை முறை சுற்றி வரும்? நிமிடமுள் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரே ஒரு முறை தான் சுற்றி வரும். ஒரு முறை சுற்றி வரும். அந்த முள் பார்த்தீங்கன்னா நிமிட முள். வினாடி முள்னு கேட்டாங்கன்னா 60 முறை. ஆனால் நிமிட முள்னா ஒரு முறை தான். இதை குழப்பிக்கக்கூடாது. புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த மாதிரியான கேள்விகள் கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்து 27வது கேள்வி, இரண்டு நேர்கோடுகளின் குறுக்கீட்டினால் தலக்கோணம் உருவாகிறது. தலக்கோணம் உருவாகிறது. அடுத்து ஒரு பொருள் இயங்கும் திசைக்கு எதிரான திசையில் விசையை செலுத்தினால் அப்பொருளின் இயக்கமானது. ஒரு பொருள் இயங்கும் திசைக்கு எதிரான திசையில் விசையை செலுத்தினால் அப்பொருளின் இயக்கமானது. இதுக்கு சரியான விடை குறைந்த வேகத்தில் இயங்கும். குறைந்த வேகத்தில் இயங்கும். அடுத்து 29வது கேள்வி,
திரவத்தினால் பெறப்படும் அழுத்தம் எதனால் அதிகரிக்கிறது? திரவத்தினால் பெறப்படும் அழுத்தம் எதனால் அதிகரிக்கிறது? இதுக்கு சரியான விடை ஏ மற்றும் பி. அதாவது திரவத்தின் அடர்த்தி, திரவத்தம்ப உயரம். அடுத்து அழுத்தத்தின் அலகு. அழுத்தத்தின் அலகு சரியான விடை ஏ மற்றும் பி இரண்டும். பாஸ்கல், நியூட்டன் மீட்டர் பவர் -2, அதாவது நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஸ்கொயர் வந்து மேலே போச்சுன்னா -2ன்னு வரும். புரிஞ்சுக்கலாம்? அழுத்தத்தின் அலகு பாஸ்கல், அதனுடைய யூனிட் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். அடுத்து கடல் மட்டத்தில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு. கடல் மட்டத்தில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு 76 சென்டிமீட்டர் பாதரச தம்பம். 76 சென்டிமீட்டர் பாதரச தம்பம். அடுத்து பாஸ்கல் விதி இதில் பயன்படுகிறது. பாஸ்கல் விதி இதில் பயன்படுகிறது. இதுக்கு சரியான விடை மேற்கண்ட அனைத்தும். நீரியல் உயர்த்தி, தடை செலுத்தி, அழுத்தப்பட்ட பொதி ஆகிய மூன்றுகளிலுமே பாஸ்கல் விதி பயன்படுகிறது. அடுத்து 33வது கேள்வி. கீழ்காணும் திரவங்களுள் எது அதிக பாகுநிலை உடையது? அதாவது பாகுநிலைன்னா வேற ஒன்றும் இல்லை, விஸ்காசிட்டி. விஸ்காசிட்டி எதில் அதிகமாக இருக்குது பாருங்க. கிரீஸ், நீர், தேங்காய் எண்ணெய், நெய். இதுக்கு சரியான விடை நெய். நெய்யில் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்காசிட்டி வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து கம்பேர் பண்ணும்போது இதை மூணையும் கம்பேர் பண்ணும்போது அடுத்து பாகுநிலையின் அலகு. பாகுநிலையின் அலகு இதுக்கு சரியான விடை பாய்ஸ். அடுத்து கூற்று. கூர்மையான கத்தி காய்கறிகளை வெட்ட பயன்படுகிறது. காரணம் கூர்மையான முனைகள் அதிக அழுத்தத்தை தருகின்றன. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. அடுத்து 36வது கேள்வி. கூற்று. தோல் பைகளில் அகலமான பட்டைகள் அமைக்கப்படுகின்றன. காரணம் அகலமான பட்டைகள் நீண்ட நாள் உழைக்கும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. அடுத்து 37வது கேள்வி. நீர் சிலந்தி தண்ணீரின் மேற்பரப்பில் எளிதாக ஓடுகிறது. காரணம் நீர் சிலந்தி குறைவான மிதப்பு விசையை உணர்கிறது. இதுக்கு சரியான விடை 37வது கேள்வி ஆப்ஷன் சி. அதாவது கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. அடுத்து 38வது கேள்வி. எந்த ஒரு பொருளின் புறப்பரப்பிற்கும் செங்குத்தாக செயல்படும் விசை. எந்த ஒரு பொருளின் புறப்பரப்பிற்கும் செங்குத்தாக செயல்படும் விசை. இதுக்கு சரியான விடை உந்து விசை. உந்து விசை. அடுத்தது பாரோமானி குழாயை வெவ்வேறு கோணங்களில் வளைத்தாலும் திரவத்தம்பத்தில் உள்ள பாதரச உயரம். இதுக்கு சரியான விடை மாறாது. மாறாது. அடுத்து மழைத்துளிகள் இயற்கையாகவே கோள வடிவத்தை பெற்றிருப்பது ஏன்? மழைத்துளிகள் இயற்கையாகவே கோள வடிவத்தை பெற்றிருப்பது ஏன்? இதுக்கு சரியான விடை பரப்பு இழுவிசை. பரப்பு இழுவிசை. அடுத்து பரப்பு இழுவிசையின் அலகு. பரப்பு இழுவிசையின் அலகு நியூட்டன் மீட்டர் பவர் -1. அதாவது நியூட்டன் மீட்டர் இன்வர்ஸ், நியூட்டன் பெர் மீட்டர். இதுதான் பரப்பு இழுவிசை. அடுத்து தொடு பரப்பு அதிகமாக இருந்தால் டேஸ் அதிகமாக இருக்கும். தொடு பரப்பு அதிகமாக இருந்தால் டேஸ் அதிகமாக இருக்கும். இதுக்கு சரியான விடை உராய்வு. உராய்வு. அடுத்து கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான ஒன்றை தேர்வு செய்க. கூற்று. அழுத்தம் என்பது ஒரு வெக்டர் அளவாகும். காரணம் அழுத்தம் சமம் விசை பை பரப்பு. இதில் விசை என்பது ஒரு வெக்டர் அளவு. அப்போ இதுக்கு சரியான விடை 43வது கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன்
டி கூற்று தவறானது ஆனால் காரணம் சரியானது. அடுத்து 44வது கேள்வி. அதே மாதிரி கூற்று காரணம் தான் கொடுத்துருக்குறாங்க. கூற்று கால்பந்து வீரர்களின் காலணிகளில் பல துருத்தி கொண்டிருக்கும் அமைப்புகள் உள்ளன. காரணம் அவைகள் மைதானத்துடன் வலிமையான பிடிமானத்தை தருகிறது. இதுக்கு சரியான விடை கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்து ஆழம் அதிகரிக்கும் போது திரவ அழுத்தம். ஆழம் அதிகரிக்கும் போது திரவ அழுத்தம் அதிகரிக்கும். அடுத்து 46வது கேள்வி. நீரியல் உயர்த்தி. நீரியல் உயர்த்தி பாஸ்கல் விதியை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது. அடுத்து 47வது கேள்வி. தாவரங்களில் நீர் மேலே ஏறுவதற்கு காரணம். தாவரங்களில் நீர் மேலே ஏறுவதற்கு காரணம் டேஸ் என்ற திரவ பண்பே ஆகும். இதுக்கு சரியான விடை பரப்பு இழுவிசை. பரப்பு இழுவிசை. அடுத்து எளிய பாதரசமானி முதலில் டேஸ் என்பவரால் உருவாக்கப்பட்டது. எளிய பாதரசமானி டேஸ் என்பவரால் உருவாக்கப்பட்டது. இதுக்கு சரியான விடை டாரிசெல்லி. டாரிசெல்லி. அடுத்து 49வது கேள்வி. பாகியல் விசையின் எஸ்ஐ அலகு. பாகியல் விசையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம் மீட்டர் இன்வெர்ஸ் செகண்ட் இன்வெர்ஸ் அல்லது நியூட்டன் செகண்ட் மீட்டர் பவர் -2. இதுதான் வந்து சரியான விடை. அடுத்தது 50வது கேள்வி. இந்த காணொலியின் கடைசி கேள்வி. விசை ஒரு டேஸ் அளவு. விசை ஒரு வெக்டர் அளவு. விசை ஒரு வெக்டர் அளவு. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது ஜென்ரல் ஸ்டடீஸ் 8th சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 1. இந்த காணொலி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2A, அதே மாதிரி மற்ற போட்டித் தேர்வுகளான ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சி, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, ஆர்ஆர்எல், மணிக்கு ஆர்ஆர்பி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐபிபிஎஸ் பேங்கிங் எக்ஸாம், அதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாம் ஆகட்டும், எஸ்ஐ எக்ஸாம் ஆகட்டும், அனைத்து விதமான தேர்வுகளுக்கும் மிக மிக முக்கியம் இந்த காணொளி. அதாவது போட்டித் தேர்வுகளில் எங்கெங்கெல்லாம் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து இருக்குதோ அதுக்கு வந்து சயின்ஸ் ஆகட்டும், சோசியல் சயின்ஸ் ஆகட்டும், இது ரெண்டும் வந்து மிக மிக முக்கியம். நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு புத்தகத்திலிருந்து சயின்ஸ் கொஸ்டின் வந்து ஒவ்வொரு காணொலியை வந்து 50 வினாக்கள் வீதம் தொகுத்து வழங்கிட்டு வரோம். தற்போது 8ஆம் வகுப்பு போயிட்டுருக்கு. ஏற்கனவே 6வது 7வது தொகுத்து வழங்கிட்டோம். அதே மாதிரி சோசியல் சயின்ஸில் ஏற்கனவே 9வது 10வது சோசியல் சயின்ஸ் வந்து ஏற்கனவே தொகுத்து வழங்கிட்டோம். இப்போ 8வது போயிட்டுருக்குது. அதனால் வந்து நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய காணொலிகளை தொடர்ந்து பாருங்கள். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து நம்ம காணொளி வந்து பயன்பெறும் வகையில் வந்து அமையும். அதனால் வந்து நீங்கள் மட்டும் பயன்பெறது மட்டும் இல்லாமல் மற்றவர்களும் பயன்பெறும் வகையில் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் படிக்கலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்துச்சுனாவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதே மாதிரி மற்றவர்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி இதை வந்து சீக்கிரமாக வந்து ஃபேமஸ் பண்ணுங்கள். நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் ஜென்ரல் ஸ்டடீஸ் 8th சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 1க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.